இப்போ தாவைக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவர்களாக நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. அது பெரியாருடைய கொள்கையில் பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பெரியாரை இப்போ எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கைகளை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருக்கு என்ன கொள்கை இருக்குது? பெரியார் எங்களுக்கு நேர் எதிரான கருத்தியல் கொண்டவர். அதனால நாங்கள் எதிர்க்கிறோம். அது ஒன்று இரண்டு இல்லை, எனக்கு முன்னாடி நிறைய பேர் எதிர்த்துருக்காங்க. முதல்ல பேரறிஞர் அண்ணா எதிர்க்கிறாரு, எதிர்த்து தான் திமுக வருது. அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் கடுமையாக எதிர்த்துருக்கிறாரு. இவங்க சும்மா சொல்கிறாங்க பெரியாரை நாங்கள் இழிவாக பேசுகிறோன்ட்டு. பெரியார் பேசுனதை எடுத்து பேசுகிறோம். நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லணும். இல்லை இதுக்காக சொல்லப்படல. தொல்காப்பியரை நீங்கள் ஆரிய கைக்கூலின்னு சொல்கிறத ஏற்கிறீங்களா? திருவள்ளுவனை பார்ப்பன அடிமைன்னு சொல்கிறத ஏற்கிறீங்களா? இந்த சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதைன்னு சொல்கிறத ஏற்கிறீங்களா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம்னு சொல்கிற பாரதி சொல்கிறத கேட்குறீங்களா? இல்லை ஒரு இந்த தாசி கதைன்னு சொல்கிறத கேட்குறீங்களா? எதை ஏற்கிறீங்க? சரி, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி சொல்கிறத கேட்குறீங்களா? அல்லது அந்த பார்ப்பன அடிமை திருவள்ளுவன், திருக்குறள் ஒரு மலம், இதில் எதை கேட்குறீங்க? எதை ஏற்கிறீங்க, எதிர்க்கிறீங்க? கேட்டால் ஒன்றுக்கும் எனக்கு தெரியல, நான் ஒரு எதுவுமே தெரியாத ஒருத்தன், எனக்கு விளக்கம் சொல்லி புரிய தானே வைக்கணும். புரியுதா? அந்த கொள்கை ஆகச் சிறந்ததாக கூட இருக்கலாம், நீங்கள் வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு தேவையில்லை. விளங்கிச்சா? எங்களுக்கு பல ஆயிரம் பெரியார் இருக்காங்க. சொந்த பெரியார் எனக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த பெரியார் எனக்கு தேவையில்லை. அதை நீங்களே வச்சு போற்றி துதிபாடி கொண்டாடி பூஜை செய்து வழிபட்டு வணங்கிக்கிறீங்க, எங்களுக்கு தேவையில்லை. வேறு ஏதாவது இருக்கா? அது பிரச்சனை. இப்போ நீங்கள் இது ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பிரச்சனைக்கு போராடணும். உங்களுக்கு தெரியும், தம்பி இந்த பாருங்கள், இந்த தம்பி சல்மான், அம்மா அதில் தெரியும், அவங்களுக்கு தெரியுங்க, தொடர்ச்சியாக போராடி வரும். என்னென்னா நமக்கு சாயக்கழிவு, தோல் கழிவு, ஆலைக்கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஆற ஒரு கழிவு நீர் வாய்க்கால் சரி, கழிவு நீர் வாய்க்கால் ஆக்குறதில்ல. இப்போ ஆறுங்கிறது நாம் உருவாக்குனது இல்லை, ஒரு இயற்கையின் அரும்பெரும் கொடை. அது அருவி தான் உருவாக்குச்சு. அந்த இயற்கையின் பெருங்கொடையை நம்ம ஒரு கழிவு நீர் காவாயாக மாற்றிட்டோன்னா வருங்காலத்தில் என்ன செய்கிறது, அந்த ஆறை எப்படி புதுப்பிக்கிறது, உயிர்ப்பிக்குங்கிறது பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ ஏற்கனவே நொய்யல் ஆறுன்னு ஒன்று இதே மாதிரி கழிவு நீரால் செத்து போச்சு. தாமிரபரணி ஏறக்குறைய மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ பல இடங்களில் வருது. இப்போ இந்த தோல் கழிவுகள் எல்லாம் அங்கே போய் தேங்கும்போது அது நிலத்தடி நீர்லேயும் போய் கலந்து மொத்தமாகவே நீர் நஞ்சாகி போயிடும். அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். நீரின் தன்மை இருக்குல்ல, நிறம் இருக்குல்ல, அதுவே மாறிடும். நீங்கள் எடுத்து பாருங்கள் தெரியும். அப்போ இது ஒரு பேராபத்தானது. அதை சுத்திகரித்து அதை சரி பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. அரசு அதை கண்டுகொள்கிற மாதிரி இல்லை. அதனால் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆற்றுல கொட்டிட்டு ஏரியில் கொட்டிட்டு அவங்க பாட்டு போயிட்டுருக்காங்க. அது முறையாக இயங்குதாங்கிறதான பிரச்சனை. அமைக்கப்பட்டிருக்கு, அது இயங்குதாங்கிறதான பிரச்சனை. நீங்கள் மதுக்கடையை திறந்து வச்சுட்டு தயவுசெய்து போதையின் பாதையில் போகாதீர்கள், உங்கள் அப்பா சொல்லு கேட்கிறேங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவீங்க, நாங்கள் வரணும். இத்தனை ஆண்டுகளாக நடந்த கூட்டங்களுக்கு ஏன் கூப்பிடல? அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தனியாக போராடுவோம். இவர்களை நம்ப முடியாது. இவருக்கு பருவகால வியாபாரம் மாதிரி எலெக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் இந்த மும்மொழி கொள்கை வருதா? இப்போ தான் சொல்லுங்கள், இப்போ தான் வருதா? இப்போ தான் இந்தியை திணிக்கிறாங்களா? இந்தி திணிப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? யாராவது இங்கே வரலாற்றை இருக்கு சொல்லுங்கள். இந்தியை எதிர்த்து போராடினது யார்? மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடினாங்க. ஒரே ஒரு மகன் தான் இந்த தீக்குளிச்சு செத்தார், திமுகவை சார்ந்தவர், கீழப்பழுவூர் சின்னசாமின்னு நம்ம தாத்தா. ஒருத்தர் தான். அதுவும் பேரறிஞர் அண்ணா இந்த மொழி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து நழுவிக்கொண்டார், விலகிச் செல்கிறார் என்ற வருத்தத்தில் அவர் தீக்குளித்தார். மற்றதெல்லாம் தமிழர்கள் தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் தாய்மொழி அழிந்து விடுமோன்னு தன்னெழுச்சியாக
போராடி தடுத்தது அது. இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே. இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால இதை பேசுகிறாங்க. என்னமோ இப்போ தான் மும்மொழி கொள்கையை கொண்டு வருதா? காங்கிரஸின் கொள்கையும் அதுதான். தொடக்கத்திலேருந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில் அது இருக்குது. புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக தமிழ்நாடு ஏற்குது, எதுக்கிற மாதிரி நடிக்குது. இப்போ நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்ல, ஜவஹர் நேசன் ஒரு ஐயா இருக்காங்கல்ல, ஒரு பெரிய ஆளுமை. அவங்க இந்த கல்வி திட்ட வகுப்பு குழுவில் இருந்தாங்க. அதில் அவங்க எதுக்கு வெளியேறினாங்க? வெளியேறும்போது அவர் கொடுத்த பேட்டி என்ன? புதிய கல்விக் கொள்கையை இந்த அரசு அப்படியே ஏற்குது, அப்போ இங்கே நமக்கு வேலை இல்லைன்னா வெளியேறிட்டேன்றாரு. அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கிறீங்க? இப்போ இல்லந்தேடி கல்வி எந்த இடத்துல இருக்குது? இந்த புதிய கல்விக் கொள்கையில் தானே அது இருக்குது. அதை நீங்கள் செயல்படுத்தினீங்கல்ல, அப்புறம் என்ன? வெவ்வேறு பேரில் அதை செயல்படுத்திட்டீங்க. அப்போ அது இவர்கள் இந்தியை எதிர்ப்பார்கள், எங்கள் தாய்மொழியை மீட்பார்கள், காப்பார்கள்ங்கிற நம்பிக்கை தம்பி இருந்திருந்தால் நாங்கள் எந்த வேலையை செய்கிறோம். அதனால் இந்த நாடகத்தை ரொம்ப நாள் பார்த்து போர் அடிச்சிட்டதுனால தான் நாங்கள் இது வேணாம்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வரக்கூடிய 2026 தேர்தலில் தாவேகா தலைமையிலான விஜய் தலைமையிலான அரசு வந்து ஒரு மாற்றத்தை காட்டும், அதெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி சரி, வரவேற்பு. அந்த ஆலாங்காய் ஒன்றியன்னு ஒரு இடம், மட்லாமலைன்னு சொல்லி ஒரு கிராமம். சுதந்திரம் அடைந்து இது வரைக்கும் சாலையே கிடையாது. அதனால யாராவது இறந்துட்டாலோ இல்லை இது பண்ணிட்டாலோ வந்து பார்த்தீங்கன்னா டோலி கட்டி தான் ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட ஒரு அடிப்படை வசதி கூட அந்த கிராம மக்களுக்கு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நம்பர் 1 முதல்வர் என்று என்னை எல்லோரும் சொல்கிறார்கள். அவர்கிட்ட ஐயாட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஐயாட்ட இல்லை, நம்ம அப்பாட்ட தான் நீங்கள் கேட்டு, என்னப்பா இப்படி இருக்கப்பா, விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகளில் நடந்து போக பாதை கூட இல்லையப்பான்னு நீங்கள் தான் கேட்கணும். இந்த நேரத்தில் எல்லா கேள்வியும் சிக்கனா சிம்மான்னு வச்சு என்கிட்ட கேள்வி புரியுதா? ஒன்று நீங்கள் பாருங்கள், எல்லா கோபமும் உங்களுக்கு சரியாக இருக்குது. இது தேர்தல் அப்போ எங்கே போகுது? யாரும் தண்ணி ஊற்றி அணைச்சி விட்றாங்களா? இல்லை என்ன என்ன நடக்குதுன்னே புரியல. மறுபடியும் இந்த கொடுமைகள் எல்லாம் செய்தது யாரோ அவங்களுக்கே அதிகாரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் மனுவை கொடுத்துக்கிட்டு தெருவா அலைய வேண்டியது. என்ன இது கொடுமை? ஏதாவது ஒன்று செய்வோம், அதுக்கு எங்களை போய் வேலை செய்ய விடுங்க, எங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருங்க. நன்றி, வணக்கம். பொட்டாடு